சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது, நம்ம சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம சந்தா பாத்தீங்கன்னா சேரனுக்கு கால் பண்ணி, சேரா என்ன உன்னால மறக்க முடியாது, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஆனா இங்க எனக்கு அவசர அவசரமா கல்யாண ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒன்னும் பயப்படாத சந்தா, நாங்க இப்பயே கிளம்பி வரோம் அப்படின்னு சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நம்ம நிலா அப்படின்னு எல்லாருமே கிளம்பி அங்க குஜராத்துக்கு போறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க அவசர அவசரமா கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கவும் அங்க நிலா பாத்தீங்கன்னா பக்கத்துல போய் கேக்குறாங்க, இங்க சந்தான்னு இருப்பாங்களே, அட சந்தாவா, நம்ம சந்தாவுக்கும் அவங்க மாமனுக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னது கல்யாணமா? அந்த பொண்ணை ஏற்கனவே ஏதோ ஒரு பையனுக்கிட்ட சொன்னாங்களாம், அவன் இங்க வந்து இன்னும் கூட்டிட்டு போகல, சவால்ல ஜெயிக்கலைன்னு சொல்லி அவங்க மாமனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இவங்களாவது வேற இதுல பொண்ணை குடுக்கறதாவது முடிஞ்சா போய் அந்த பொண்ணை காப்பாத்தி நீங்களே கல்யாணம் பண்ணுங்க, இல்லனா பொண்ணும் மண்ணும் யார் யாருக்குன்னு எழுதி இருக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க சேரன் வேகமா ஓடுறாரு. நம்ம நிலா, பாண்டியன், பல்லவன்னு பின்னாடி அத்தனை பேரும் ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா அங்க கோயில்ல நம்ம சந்தாவுக்கும் அவங்களோட மாமா பையனுக்கும் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது. சேரன் போய் அங்க தடுத்து நிறுத்தங்குள்ள அவங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே சேரன் போய் அவங்க அப்பாவோட சட்டையை பிடிச்சு இழுத்து கேக்குறாங்க, யோ என்னையா சொன்ன, அன்னைக்கு என்ன சொன்ன, நீ என்னைக்கு திரும்பி வர்றியோ அது வரைக்கும் நான் நிலாவை இங்க வீட்டுலதான் வச்சிருப்பேன்னு சொன்னேன், ஆனா இன்னைக்கு என்னோட நிலாவை இன்னொருத்தனுக்கு தாரவாத்து கொடுத்துருக்க, உனக்கு வெக்கமாவே இல்லையாயா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, என்ன வெக்கம், உன்னால சொன்ன வார்த்தையை காப்பாத்த முடியல, என்னாலையும் நீ சொன்ன மாதிரிலாம் நடந்துக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் ஒன்னும் மானங்கட்டவன் கிடையாது, உன்னால கல்யாணம் முடியலன்னா என் பிள்ளை என்ன வரைக்கும் வச்சிருக்க முடியுமா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, வந்ததுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சோத்த தின்னுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சேரன் பாத்தீங்கன்னா கோவப்பட்டு திரும்பிடுறாங்க. ஆனா சோழன் அப்படியே விடல. எங்க அண்ணனை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்களேன்னு அவங்களோட சட்டையை பிடிச்சு சண்டைக்கு போறாங்க. நிலா இருந்துகிட்டு, இங்க பாரு சோழா, எதுக்கு எடுத்தாலும் முன்கோபம் உள்ளவனுக்கு புத்தி இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால கோவப்பட்டா எந்த ஒரு இதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு போய் அவங்க கிட்ட காமா பேசுறாங்க. ஏங்க நீங்க சொன்னனாலதானங்க இவரை நாங்க இன்ன வரைக்கும் சந்தாவையே இவரு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, எத்தனையோ பேரு லவ் பண்ணிட்டு என்ன தனித்தனியா பிரிஞ்சு வாழலையா, இவளுக்குன்னு இவன் தான் எழுதியிருக்குது, அதனாலதான் எங்க சுத்தினாலும் இவளையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க இவருக்கு எங்க கல்யாணம் பண்ணணுமோ அங்க போய் பண்ணிக்கங்க, தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அசிங்கமா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, நான் உங்ககிட்ட பேசுறது முழுக்க முழுக்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையில ஆரம்பிக்கிறாங்க. இங்க அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி, நமக்கானதை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சந்தாவும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சோழன் வர்றாரு. இங்க பாருனே, நான் ஒண்ணு சொல்றேன், அது உனக்கு கோவத்தை உண்டு பண்ணாலும் பண்ணும், ஆனா மண்ணும் பொண்ணும் யாருக்கு எழுதியிருக்கோ அவங்களுக்கு தான் நடக்கும்னு அவங்க சொன்னாங்கல்ல, அதே மாதிரிதான் இப்ப நானும் சொல்றேன், உனக்குன்னு கார்த்திகா தான் எழுதியிருக்குது போல, நீ வேணும்னா கார்த்திகா ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு சொல்லலாம், ஆனா அந்த கார்த்திகா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து தாலி கட்டுன்னு உன்னை கெஞ்சிச்சுல்லனே, அப்படி இருக்கும்போது அவ மனசுல இன்னும் நீ இருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? உண்மையாலுமே அந்த மனசு பூரா ஒன்ன மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சேரான்னு அவ உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பா. நீ வேணும்னா ஒரு வார்த்தை அந்த கார்த்திகா கிட்ட கேட்டு பாருனே, அந்த கார்த்திகாவுக்கு ஓகேனா நீ கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணத்தை சொன்ன உடனே முடிச்சிடணும், அதை விட்டுட்டு நம்ம தள்ளி போட நம்மளுக்கு தான் கேவலம், நம்மளுக்கு தான் அது அசிங்கமா கூட போயிடும். அதனால நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கவலையே படாம நீங்க யார்கிட்ட என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டு ஒவ்வொன்னையும் புரிஞ்சுக்கங்க. மத்தவங்க மாதிரி நாங்களும் எல்லார்கிட்டையும் சொல்ற மாதிரி அமைதியா இருக்க முடியாது இல்லனே, எனக்கு தேவை நான் வந்து இருக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன இருக்கு, உனக்குன்னு கார்த்திகா தான் அப்படின்னு அந்த கடவுளே திட்டவட்டமா எழுதி வச்சிருக்காரு. நீ கார்த்திகாவை கல்யாணம் பண்ணுனே, அதுதான் நம்மளோட நிலைமைக்கும் அவ மேல வச்சிருக்க உண்மையான அன்பு பாசம் எல்லாத்துக்குமே கார்த்திகா மட்டும்தானே சரியான ஆளா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற, கார்த்திகாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு,
அதுவும் இல்லாம சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? என்ன நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா கார்த்திகா அவன் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருனே. இந்த வயசுலயே தாலியை இழந்துட்டு தனிமரமா நிக்கிறா. அவளுக்கு நீங்க வாழ்க்கை கொடுங்கண்ணே. அது என் அண்ணி, நான் அவ இவனு கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுமேட்டு சரிடா நான் கார்த்திகாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா சந்தாவை மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்க இடத்த இன்னொருத்தவங்க நம்ம நேசிச்சோம் அப்படின்னா அந்த இடத்த அவங்க ஃபீல் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நீ கார்த்திகாவை எவ்வளோ விரும்புனேன்னு எனக்கு தெரியும், ஆனா கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் எங்களோட சந்தோஷத்துக்காக சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்டேன். ஆனா சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ தாராளமா இவங்களை கல்யாணம் பண்ணுனே. எல்லாம் ரொம்ப நல்லவங்க, இவங்க உங்களை நல்லா பாத்துக்குவாங்கனே அப்படின்னு சொல்றாங்க. சரிடா நீ சொல்றத நான் செய்யறேன், நீ கொஞ்சம் யாருக்கிட்டையும் வார்த்தையை விடாத, நம்மளுக்குன்னு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படிங்கிறாங்க. சரினேன்னு சொல்லி மண்டை ஆட்டிக்கிட்டு இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருக்கிறது நல்லல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நிலா, சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன்னு எல்லாருமா மறுபடியும் நம்ம ஊர் சென்னைக்கே வராங்க. வந்த உடனே நடேசன் கேக்குற முதல் கேள்வி, எங்கடா எங்க சந்தாவை காணோம் அப்படின்னதும், அப்பா சந்தாவுக்கு நாங்க போங்குள்ள கல்யாணம் நடந்துருச்சு. என்னது கல்யாணம் நடந்துருச்சா? அப்பயே தெரியும், அவங்க மூஞ்சி முகரக்கட்டையே சரியில்லை, எல்லாம் ஏமாத்துக்காரங்களா இருப்பாங்க. அவங்க சொல்றாங்களாம், இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அன்னைக்கே சட்டு புட்டுன்னு இழுத்துட்டு வந்து அவளை கல்யாணம் பண்ணுடான்னு நான் சொன்னேன், அப்பெல்லாம் கேட்கல. இப்போ அவ போயிட்டான்னு மனசுக்குள்ள கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? நான் சொல்றத சொல்லிவிட்டேன், இதுக்கப்புறம் அவங்களோட விருப்பம், யாரு என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு மனக்கவலைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நேராக போய் அவங்க என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் ஒரு மாதிரி எழுதி அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்பா நான் போய் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னதும் நடேசனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான்டா நீ ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்க, கார்த்திகா உனக்கானவ, உனக்காக மட்டுமே காத்துக்கிட்டு இருக்கா, அவளை நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நம்ம நடேசன் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விடுறாங்க.